ஹாய் எவ்ரிவன். ஓகே மேம், நீங்கள் வந்து பைத்தானோட டே 10 ஓகேவா? இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் இருக்கிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து நமக்கு வந்து எல்லா இதுலேயுமே வந்து என்ன இருக்கும், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படின்னா, நம்ம ஒரு கண்டிஷனோ ஏதோ ஒன்று செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுறத நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ எல்லா இதுலேயுமே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நார்மலாக வந்து இஃப் கண்டிஷன் ஸ்விட்ச்சு அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். லூப்பிங் பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பு, வைல், டூ வைலு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ பைத்தானில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பைத்தானில் வந்து கோர் பில்டிங்கில் வந்து ஸ்விட்ச் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து பைத்தானில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது, இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? லைக்வைஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் கொடுக்குற மாதிரி தான் இஃப் கொடுத்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து தென் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, லைக் நான் சொன்னது தான், ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறோம், இல்லை ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல வந்து இஃப் கண்டிஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூவை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி இது பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இஃப் கண்டிஷனாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, இஃப் கண்டிஷன் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணால் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து டேட்டா கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ரிசல்ட்டை தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலோட இப்போட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் போட்டு எக்ஸ்பிரஷன். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், ஓப்பன் பேரந்தசிஸ் பிரேஸா, ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ்குள்ளே தான் எழுதுவோம். சரியா? பேரந்தசிஸ்ன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு வந்து இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ்குள்ளே எழுதுவாங்க. ஓகேவா? பட் ஆனால் அதாவது இது நம்ம வந்து பைத்தானில் எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பிரஷன் முடிகிற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோலன் வச்சு வந்து எழுதுவோம். சரியா? எக்ஸ்பிரஷன், அதுக்கடுத்து கோலன், தென் அதுக்கடுத்து நம்ம வந்து இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது எப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு எழுதுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரூக்கான பிளாக் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இந்த பிளாக் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கண்டிஷனுக்குள்ள பிளாக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன லைன் ஆஃப் கோட் இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ லைக்வைஸ் ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக அந்த ஒரு கண்டிஷன் வந்து போடுறேன். ஓகேவா? ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ A ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன், B ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் A கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஸோ என்ன கொடுக்கணும்னா print of A is greater value than B. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் போட்டு நம்ம வந்து இது பண்ணோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ஓப்பன் பேரந்தசிஸ் போட்டு இஸ் டபுள் கோட்ஸ் கிளச்சில் வரும், டபுள் கோட்ஸ் greater value than
இந்த இந்த மாதிரி போட்டு நம்ம ஏபி வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து அந்த டெஸ்ட்டோட வந்து சேர்த்து போட்டு இது பண்ணுவோம். ஓகேவா? பட் ஆனால் வந்து நம்ம வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேல்யூ கொடுத்துட்டு கம்மா போட்டு கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணிடும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரிங் பார்க்கும்போது இது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. நான் இது வேறு ஒரு இது பார்க்கும்போது இந்த இது வந்து எனக்கு வந்து இதாக இருந்துச்சு. சரியா? அதில் பைத்தான் மெயின் டாட் பிஒய் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணேன்னா சாரிம்மா கோலன் வைக்க மறந்துட்டேன். ஸோ கோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஏன் நமக்கு வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அண்ட் ஒன் மோர் திங், இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டென்ட் தான் நம்மளோட சின்டெக்ஸாக வந்து அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸாக வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இந்த இண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ பிரிண்ட் எண்ட் ஆஃப் இஃப். சரியா? ஸோ இப்போ இந்த இண்டென்ட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அந்த இண்டென்ட் வந்து நான் க்ளோஸ் கேன்சல் பண்ணிட்டேன், இல்லை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து வந்து மெயின் இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கிப் ஆயிரும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த கண்டிஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஏயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து லார்ஜர் கிடையாது, பியோட வேல்யூ தான் நமக்கு வந்து லார்ஜர், ஏயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஸ்மால் வேல்யூ தான். ஓகேவா? ஸோ வெளியே இன்னொரு பிரிண்ட் என்ன போடுறோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து A is not a large value அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா வந்து அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து லார்ஜர் கிடையாது, ஏயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து லார்ஜர் இல்லை. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்க அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. என்ன பண்ணணும்னா எனக்கு வெளியே இருக்கிற அந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? ஸோ 10 இஸ் நாட் எ லார்ஜ் வேல்யூ. ஓகேவா? கம்பேர் வித் அதர். சரியா? ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதே இது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் ஃபால்ஸாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல சொன்னோம் தெரியுமா? ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு அதுக்கு அடுத்து வர லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கேஸ் நம்மளோட இப்போ கண்டிஷனே வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ ஏயோட வேல்யூ லெஸ் தென் பி வந்து கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ரெண்டு இதையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த வேல்யூவை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ஏ இஸ் நாட் லார்ஜ் தென் லார்ஜ் வேல்யூ கம்பேர் வித் அதர் வேல்யூ அப்படிங்கிறதையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து இஃப் கண்டிஷனுக்கு வந்து வெளியில் இருக்குது. சரியா? அது வந்து நம்ம கடைசி இங்கே கொடுத்துருக்குற இந்த பிரிண்ட் லைன் வந்து நம்மளோட இஃப் கண்டிஷனுக்கு வந்து வெளியில் இருக்குது. சரியா? இட் வாஸ் நாட் இன்சைட் த பிளாக். இந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து பிளாக்குள்ளே இல்லாதனால என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த லைனையும் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண தான் செய்யும். இது வந்து ஒரு ஜென்ரல் லைன் மாதிரி, காமன் லைன் மாதிரி அவுட் சைட் ஆஃப் தி பிளாக் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆக தான் செய்யும். சரியா? இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிருக்கு, ஏ லெஸ் தென் பி அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுதுன்னா நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இன் கேஸ் நான் அதில் வந்து இந்த இடத்துல வந்து இன்டென்ட் வந்து மாத்திரன்னு வச்சுக்கோங்க, இன்டென்ட் நீங்கள் வந்து எடுத்துவிட்டு அப்படின்னாலே எனக்கு என்ன வேணும், அந்த ஃபஸ்ட் லைனே வந்து எரர் காமிக்குதா, நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? பட் அதே இது நான் இங்கே இந்த இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன் அப்படின்னா அப்பவும் எரர். ஏன்னா நமக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோம், பட் கண்டிப்பாக நமக்கு வந்து உள்ளே வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து இருக்கணும். ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இதாகும். சரியா? ஸோ இங்கே இடத்துல எதுவுமே கொடுக்கல. இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே எரர் காமிக்காது. சரியா? பட் ஆனால் வந்து நமக்கு அந்த 3 லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து அவுட் சைட் ஆஃப் தி பிளாக், நமக்கு வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இல்லை, அந்த கண்டிஷனுக்கு வெளியில் உள்ள பிளாக்கில் வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், அந்த 3 லைனுமே நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் தட் இஸ் நாட் இன்சைட் த பிளாக், தட் வில் பி
அவுட் சைட் ஆஃப் த பிளாக். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இதில் பிரிண்டில் வந்து எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல. சரி, இந்த இடத்துல ஏன் மட்டும் நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு ஏ வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும். தென் அதுக்கு அடுத்து அந்த லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப இந்த இன்டென்ட் நீங்கள் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து திரும்ப வந்து இதாகும். ஸோ இந்த இன்டென்ட் நமக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு இன்டென்ட் வந்து வந்துருச்சு. ஒரு இன்டென்ட், அதாவது ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதிட்டோம். இதுக்கு அடுத்து உள்ளது நம்ம எங்கே கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஃப் இட் கம்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பிளாக். ஓகேவா? இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா அவுட் சைட் ஆஃப் தி பிளாக்கா, இந்த கண்டிஷனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த இன்டென்ட்டில் வந்து ஜாயின் ஆகலை, அவுட் சைடில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து அதுவும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆக தான் செய்யும். சரியா? இது வந்து நார்மலாக நம்மளோட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். சரியாம்மா? ஸோ இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் சொன்னதுக்கும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம், ஒரு என்ட்ரி போட்டு ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்டிஷனுக்குள்ள கோடு வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, அதை இந்த கண்டிஷனுக்குள்ள கோடு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதுக்கு அடுத்த செட் ஆஃப் லைன்ஸில் என்ன கோட் இருக்கோ அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து போயிடும். சரியா? நம்ம ஃபால்ஸுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே எழுதலை, ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் தான் எழுதியிருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த கண்டிஷனுக்கான கோடு வந்து போகும். ஸோ இங்கே போகும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு அடுத்த லைனில் வந்து எந்த கோடு இருக்கோ அந்த கோடுக்கு போகும். சரியா? அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன லைன் இங்கே வந்து இருக்கோ அந்த லைனுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம லாஜிக்கல் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நினைக்கிறேன், ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, இந்த மாதிரி இது செக் பண்ணாலும் அந்த எல்லாமே வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ண ஏ ஈக்குவல் டு பி, நாட் ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம செக் பண்ணது என்ன செக் பண்ணோம்? லெஸ் தேனும் பார்த்தோம், கிரேட்டர் தேனும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிரேட்டர் தேன் ஈக்குவல்ட்டாக இருக்கா, லெஸ் தேன் ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் அதில் வந்து ஏ ஈக்குவல் டு பிஆர் இருக்கா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கண்டிஷன் ஃபால்ஸு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் வந்து இந்த லைன் மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இது நான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து மூணுத்தையுமே இதாகும். ஒன்று லெஸ் தேனாக இருக்கணும், இல்லை அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இந்த கேஸ் நான் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போட்டால் எனக்கு வந்து இது ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஒன்னோட கண்டிஷன் வந்து லெஸ் தேனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தேனாக இருக்கணும். சரியா? ஒன்று லெஸ் தேனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் நான் இந்த இடத்துல 20 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக தான் செய்யும். ஓகேவா? இப்போ இங்கே இடத்துல நாட் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து இந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். இதே இது இந்த இடத்துல 10 அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ தான், நாட் ஈக்குவல் டு. அதனால் எனக்கு வந்து உள்ளேருந்து இதாகும். சரியா? உள்ள செட் பண்ணுறது எனக்கு வந்து அதுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்ல, அது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாஜிக்கல் எதர் கண்டிஷனல். சரியா? இந்த இது எல்லாமே நம்ம வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 33, பி ஈக்குவல் டு 200 இருக்குது. ஸோ இஃப் பி ஆஃப் ஏ, அதாவது பி வேல்யூ வந்து பி ஆஃப் ஏன்ட்ட பி கிரேட்டர் தென் ஏ, பியோட வேல்யூ வந்து ஏவோட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ அதிகமாக இருக்குது, பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? ஸோ இப்படி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணால் பி வந்து ஏவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைத்தானில் வந்து இப்போ நான் சொன்னது தான், அந்த இன்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரியா? நம்மளோட கண்டிஷனோ, ஒரு வைல் கண்டிஷனோ, ஒரு லூப்பிங் கண்டிஷனோ எது போட்டாலுமே நமக்கு வந்து அந்த இன்டென்ட் வந்து கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நம்ம வந்து கேர்லி பிரேசஸ், அதோட பேர் கேர்லி பிரேசஸ். ஓகே, கேர்லி பிரேசஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து கொடுக்க மாட்டோம். சரியா? ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்மளோட செட் ஆஃப் லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த இன்டென்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அது எல்லாமே அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் வர்ற லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பண்ணணும். சரியா? இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே எல்லாமே பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இதுக்குள்ள நான் என்ன வேல்யூலாம் கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும்.
ஸோ இங்கே வந்து ஏயோட வேல்யூ, அடுத்ததில் வந்து பிரிண்ட் ஆஃப் பியோட வேல்யூ. சரியா? இப்போ இது என்ன பண்ணால் எனக்கு அந்த லைனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இது நான் வந்து கண்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இன் தட் கேஸ் இட் வில் பி ஃபால்ஸ். ஏ வந்து பி அளவுக்கு இல்லை. ஓகேவா? ஏ வந்து பிக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன பண்ணுது, அந்த இன்டென்ட் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. சரியாம்மா? நமக்கு வந்து அந்த இன்டென்ட்டில் இருக்குது எல்லாமே வந்து இந்த இன்டென்ட்டில் இருக்குது. அவுட் சைட் ஆஃப் தி இன்டென்ட் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? அவுட் சைட் ஆஃப் தி இன்டென்ட் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து கண்டிஷனும் எதுவுமே வந்து கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இன்டென்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதுதான் நம்மளோட கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த கேர்லி பிரேசஸ் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த அப்பார்ட் ஃப்ரம் த கேர்லி பிரேசஸ் வி வில் யூஸ் திஸ் இன்டென்ட் ஒன்லி. ஓகேவா? ஸோ அந்த கேர்லி பிரேசஸ் வந்து எதுக்கு வரும்னா செட்டு இது பண்ணும்போது வரும்னு நினைக்கிறேன். செட்டில் கேர்லி பிரேசஸ் கொடுப்போம். அண்ட் டிக்ஷனரி இல்லை, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு செட்டில் தான் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கேர்லி பிரேசஸ் வந்து அந்த இதில் வந்து யூஸ் பண்ணுற பர்பஸ்னால பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து இன்டென்டிங் வச்சு தான் வந்து நமக்கு வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தோம். ஸோ ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தோம். இந்த கேஸ் அது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இஃப் கண்டிஷன் உள்ளே உள்ளது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்மளோட எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு அந்த பிளாக் உள்ள கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பட் ஆனால் இந்த கேஸ் இஃப் எல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் சம் பிளாக் ஆஃப் கோட்ஸ். அதர்வைஸ் அது வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? அந்த லைன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது அது என்ன பண்ணோம்னா இட் வில் எக்ஸிக்யூட் சம் அதர் பிளாக் ஆஃப் கோட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன இது பண்ணுறோமோ அது வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேவாம்மா? ஸோ இந்த எல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக மேனட்ரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுல மேனட்ரி நம்ம வந்து இஃப் கண்டிஷன் கொடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு மட்டுமே தனியாக நம்ம வந்து பிளாக் எழுதணும்னு எழுதிக்கலாம். இந்த எல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனால் வந்து நம்ம வந்து அதுக்குன்னு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வி வில் யூஸ் தட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்குங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த இதில் வந்து இதே இது இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண கண்டிஷன் இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி. ஓகேவா? ஸோ ஏ வந்து பியோட கிரேட்டராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். சரியாம்மா? ஸோ இன்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா print okay is a greater value than அடுத்த கம்மா போட்டு பி போட்டேன். சரியா? ஸோ இதே இங்கே எல்ஸ் போடுறேன். ஸோ இந்த எல்ஸ் போட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து ஒரு பிரிண்ட் போடுறேன். பி is a greater value than ஏ. சரியா? ஸோ இப்போ இந்த எல்ஸில் நமக்கு வந்து ஒரு எரர் காமிக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் வந்து எங்கே வரணும் அப்படின்னா நம்மளோட இஃப்க்கு எங்கே இருக்கோ அந்த இதுக்கு நேராக வந்து நமக்கு வந்து வரணும். சரியா? அண்ட் வந்து இந்த எல்ஸில் ஆக்சுவலாக நம்ம இந்த கோலன் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். இந்த கோலன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ணலன்னு நம்ம வந்து ஓப்பன் பிரேசஸ் அந்த கேர்லி பிரேசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா? கேர்லி பிரேசஸ் நத்திங் பட் நம்ம வந்து இந்த செட் ஆஃப் பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணல. சரியா? நம்ம இந்த பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக கோலன் வைக்கணும். ஸோ நம்ம எல்ஸ் போட்டு அந்த கோலன் வச்சாலே என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த எல்ஸோட இன்டென்ட் வந்து நமக்கு வந்து இஃப்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒரு நிமிஷமா
ஓரளவுக்கு சிறுசாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, இருக்கட்டும். எப்படி திரும்ப நாளைக்கு மாற்றிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏஎஸ் கிரேட்டர் தென் பின்னு வரும். அப்படி இல்லாம்போது நமக்கு என்ன ஆகும்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு வந்து இதாகும். சரியா, 20 இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியாம்மா? ஸோ இந்த எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலான விஷயம். எல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் விஷயம். நம்ம அதை யூஸ் பண்ணலைனாலும் நமக்கு வந்து அந்த செகண்டரி பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது, நமக்கு வந்து செகண்டரி பார்ட் அதாவது எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு அடுத்து எந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடும் இல்லை. அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வேறு எந்த பிளாக் ஆஃப் கோடும் நமக்கு வந்து இல்லை. நம்ம இதில் பிளாக் ஆஃப் கோடு போகணுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எண்டட். ஓகேவா? ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் எண்டட்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ என்ன பண்ணால் 20 இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு வந்துட்டு நமக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நமக்கு வெளியே என்ன லைன் இருக்கோ அந்த லைனை வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். சரியா? இது வந்து நமக்கு இந்த கண்டிஷன் தான் இல்லை. இப்போ நான் இந்த கண்டிஷனை இங்கே மாற்றினேன் அப்படின்னா, இந்த கண்டிஷனை இங்கே மாற்றிட்டேன் அப்படின்னா அண்டு இதே இதை நான் இங்கே போடுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? ஸோ அந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். சரியா? ஸோ என்ன சொல்லுது, 10 இஸ் கிரேட்டர்னு வச்சுருக்கேன். இந்த ஸ்மாலர் மாற்றிடலாம். ஸ்மாலர். ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்லுது, 10 இஸ் ஸ்மாலர் வேல்யூ தென் 20 அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? அட் த சேம் டைம் என்ன பண்ணுது, நமக்கு வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் டேரெக்டாக வந்து நமக்கு வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. சரியா? நடுவில் உள்ள இந்த இதில் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கண்டிஷனை மாற்றினேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே உள்ளது எழுத்தில் உள்ளது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து நார்மலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். சரி, இதுதான் வந்து எல்ஸ். ஓகேவா? சாரி, இஃப் எல்ஸ். சரியாம்மா? ஸோ இதுதான் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ்பிரஷன் அதுக்குள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட் தென் அதுக்கான இது. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் இந்த இதுதான் நம்ம இது பண்ணோம். ஸோ இதோட ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு கோடு வந்து வரும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு கோடு வரும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கோடு வந்து வரும். தென் இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு எதர் திஸ் ஆர் திஸ் இது ரெண்டில் தான் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்து இருக்க செட் ஆஃப் லைன்ஸ் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் A = 33 B = 200. தென் அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. கண்டிஷன் போட்டு B greater than A செக் பண்ணுறோம். ட்ரூ இருந்துச்சுன்னா B is greater than வரும். இல்லை வந்து A is greater than B அப்படின்ட்டு நமக்கு வந்து வரும். சரியா? ஸோ தென் இதுக்கு அடுத்து எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இஃபெல்ஸ் பார்த்தோம். இஃபெல்ஸ் வந்து ஒரு 2 கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுறது, 2 எக்ஸ்பிரஷன் மட்டும். பட் இதே இது ஒரு எல்சிஃப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எல்சிஃப் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கண்டிஷன் போடுவோம். ஓப்பன் பிரஸ் க்ளோஸ் பிரஸ் போட்டு இங்கே எல்ஸ் போடுவோம். தென் வந்து அதிலே வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு சில இதில் வந்து இஃப் எழுதுவாங்க. ஸோ அது நார்மலாக வந்து மற்ற இதில் உள்ளதுக்கு வந்து சொல்கிறேன். பைத்தானில் இந்த மாதிரி வராது. தென் வந்து எல்ஸ் வரும். எல்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து எழுதுவாங்க. ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த எல்ஸ் இப்போ அப்படி ஜாயின் பண்ணி வரும்.
எல்சிஎஃப் அப்படிங்கிறதே வந்து ஜாயின் பண்ணி வரும். சரியா? ஸோ பட் ஆனால் பைத்தானில் வரும்போது நமக்கு வந்து இந்த எல்சிஎஃப் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா இஎல்ஐஎஃப் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? இஎல்ஐஎஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இஎல்ஐஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா லினக்ஸ், யூனிக்ஸ் அந்த மாதிரி லாங்குவேஜில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இஎல்ஐஎஃப் அப்படிங்கிறது வந்து லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் அந்த மாதிரி லாங்குவேஜில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை நம்ம திரும்ப முன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்னா எல்சிஎஃப் போட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இந்த இப்போ வந்து எங்கே க்ளோஸ் ஆகும்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் வந்து எல்ஸ் போட்டு நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த எல்சிஎஃப் ஸோ லைக் ஆஸ் அன் ஆப்ஷனல் ஒன். ஸோ இந்த எல்சிஎஃப்பும் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனலான விஷயம் தான். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல. பட் நம்ம பர்டிகுலர் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்லாம் செக் பண்ணுறீங்க, அவங்க கிரேட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா வி வில் யூஸ் எல்சிஎஃப் தான். நம்ம வந்து எல்சிஎஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்கு அவனுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே நம்ம இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா எல்சிஎஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேர்னு போட்டு 100 போட்டு தென் அந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த இஃப் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இந்த பழைய இதில் உள்ளது வந்து போட்டிருக்காங்க. 2.something பைத்தானில் உள்ளது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படி இப்போ உள்ளதில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து யாரும் காமிக்கும். சரியாம்மா? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ 3 மார்க் எடுத்துக்கலாம். மார்க் _01 equal to 50, mark _02 equal to 60, mark _03 equal to 75. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் வந்து செக் பண்ண போகிறோம். மார்க் 1 + மார்க் 2 + மார்க் 3. சரியா? ஸோ பிரிண்டில் போய்ட்டு print of total mark டோட்டல். சரியா? டோட்டல் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் இது வந்து இது பண்ணுறேன். ஸோ டோட்டல் வந்து 185 நமக்கு வந்து வந்துடுச்சு. சரியாம்மா? ஸோ இப்போ இந்த டோட்டலை வச்சு நான் வந்து இஃப் எல்ஸ் வந்து எழுத போகிறேன். சரியா? இஃப் டோட்டல் லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா ஓகேவா? டோட்டல் லெஸ் இது ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் கொடுக்கலன்னு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு இதில் ரீட் பண்ணும்போது ப்ரைஸ் கொடுக்கலன்னு எரர் காமிக்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் ஆனால் வந்து நமக்கு எந்த எரரும் அதில் காமிக்கல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? இஃப் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷன் போடல பார்த்தீங்களா? டோட்டல் கிரேட்டர் தென், அதாவது என்னோடய டோட்டல் வந்து எப்படி சொல்லலாம், கிரேட்டர் தென் 50 இருக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 வேல்யூ வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். சொல்லியிருப்பேன் 2 வேல்யூ கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அண்டு ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து சம் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதை வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் மார்க் வந்து கிரேட்டர் தேன் 50 இருக்கணும். அதே சமயம் வந்து டோட்டல் மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்டில் போயிட்டு ஸ்டேட்டஸ் போயிட்டு ஆவரேஜ். ஓகேவா? தென் கண்டிஷன் முடிஞ்சோடனே கோலன் வைக்கணும். கோலன் வைக்கலாம் மறந்து போயிடுது. ஸோ தென் அடுத்த எல்சிஎஃப்பில் டோட்டல்
greater than 100 and total less than or equal to 200 இருந்தால் என்ன சொல்ல போகிறோன்னா print போயிட்டு ஸ்டேட்டஸ் குட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். சரியா? க்ளோஸ். ஓகே. ஸோ தென் எல்ஸில் போயிட்டு எல்சிஃப் போயிட்டு டோட்டல் greater than 200 and தான் கரெக்டு தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 250. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்ல போகிறோம்னா பிரிண்ட் போயிட்டு என்ன சொல்லலாம், ஸ்டேட்டஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து லாஸ்ட் எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் எக்ஸலண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து பிட்வீன் 100 to 200 இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னா 250 அப்படிங்கிறது நமக்கு வந்து வரணும். சரியா? ஸ்டேட்டஸ் குட்டுன்னு வரணும். சாரி, கரெக்டாக வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துல எதாவது காமிக்குன்னு தெரில. லைன் கேப் விட்டுருக்குறதுனால காமிக்குதா இல்லை இந்த இடத்துல கேப் போகிறோம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த பிரேசஸ் போட்டு எழுதுறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? என்ன கண்டிஷன் எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து 100 நம்மளோட ஆவரேஜ் வந்து ஓவரால் வந்து 100 மாற்றிட்டோம். சரியா? ஸோ டோட்டல் மார்க் 300. ஸோ தென் இட் வில் கம் அஸ் எக்ஸலண்ட். ஸோ இதே எல்லாமே 10 எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் கான்சஸ் ஃபெயில். ஓகேவா? ஸோ ஒரு எல்சிஃப் வந்து இதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இஃப் கண்டிஷனு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டோட்டல் போட்டிருக்கோம். ஸோ அந்த டோட்டலோட வேல்யூ வந்து லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம 2 ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 50 அண்டு 50 to 150 இருக்கணும். சாரி 100 இருக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 இது போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்ட் ஆர் வந்து இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரேஞ்ச் கம்பேர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதில் பார்த்தோம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நினைக்கிறேன். கண்டிஷனலாக லாஜிக்கில் ஏதோ ஒரு இதில் வரும், சரியா ஞாபகம் இல்லை. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எல்லாமே தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎஃப் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்சிஎஃப் வந்து இப்படி தான் கொடுக்கணும். இஎல்ஐஎஃப் அப்படின்னு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ 50 to 50லேருந்து 100 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன் வந்து எல்சிஎஃப் போட்டு செக் பண்ணியிருக்கோம். கடைசியாக நம்ம வந்து எல்ஸை வச்சு நம்ம வந்து கண்டிஷன் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த எல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து அந்த அவுட்புட் வரதான் செய்யுது. எல்ஸ் இல்லைனாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இஃப் எல்சிஎஃப் அந்த எல்சிஎஃபோடு நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை நம்ம லாஸ்ட்டாக கண்டிஷன் ஓரளவுக்கு கரெக்டாக முடிக்கணும், இல்லை அதுக்கு தனியாக வேறு இது கொடுக்கணும் அப்படின்னா we can also use எல்சிஎஃப் to finish our statement. சரியா?
நம்ம ஜஸ்ட் டோட்டல் வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணோம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் he is fail in 2 subjects we will get our result is good. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட எல்சிஎஃப்கான ஸ்டேட்மெண்ட். சரியாமா? ஸோ தென் இதுக்கு அடுத்து வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெஸ்டட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ஒரு இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்கள் இதே எடுத்துக்கலாமா, ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸே எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ ரோல் நம்பர் வந்து நீங்கள் 19 தானே, 19T04 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போது நீங்கள் ஃபீஸ் கட்டவே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் ரோல் நம்பர் 19T04 அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. இல்லை இதே இது நீங்கள் வந்து 19T05 அப்படின்னீங்கன்னா நீங்கள் போகிற ஆளோட நம்பர் வந்து 04 இருக்கும். பட் ஆனால் அது கட்டுறது போகிற ஆளுக்கு வந்து 05 அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் செக் ஆகும். ஸோ அவங்க சர்ச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 19T05 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அது ஒரு கண்டிஷன். தென் அது பண்ணணும்னா அதுக்குள்ளே என்ன ஃபீஸ் கட்ட போகிறாங்க, காலேஜ் ஃபீஸா இல்லை வந்து அடிஷ்னல் ஃபீஸா இல்லை எக்ஸாம் ஃபீஸா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்கேஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலனாலும் நம்ம டேட்டா அதுக்குள்ளே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு வந்து இது கொடுத்துருக்க பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வரும். ஏன்னா அதோட இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதோட எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து போயிட்டு இந்த எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நான் அதை வந்து என்னோடய இதில் வந்து நான் ஒன்று செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே டோட்டல் கொடுத்துருக்குறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே கீழே போகட்டும். நம்ம டோட்டல் ஆல்ரெடி வருது போட்டோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டோட்டலோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து உள்ளே வந்து கண்டிஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரியா? அந்த இஃப் கண்டிஷன்ஸ் வந்து கீழே இருக்குது, அது தனியாக இருக்குது, நார்மல் இஃப் எல்ஸ் மட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் டோட்டல் வந்து 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய இஃப் கண்டிஷன் வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்னோடய டோட்டல் வந்து 0 இல்லை, என்ன பண்ணுறேன்னா இஃப் கொடுத்துட்டு தென் இதுக்குள்ள வந்து டோட்டல் ஃபுல்லாக செக் பண்ண போகிறேன். டோட்டல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? எல்ஸ் இஃப் டோட்டல் greater than 50, ஸோ லெஸ் தேன் 50 இருக்கட்டும். நான் வந்து 50 எடுத்திருந்தால் பாஸ்வேர்டிங்க வச்சுக்கலாம். ஸோ then 50 and total less than 100. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா மறந்து பேர் பிரிண்டில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆவரேஜ். ஓகேவா? தென் அடுத்த எல்சிஃப் பார்ட், எல்சிஃப் டோட்டல் greater than or equal to 100 and total less than 200. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் போயிட்டு ஸ்டேட்டஸ் என்ன கொடுக்கணும், குட். ஓகேவா?
அடுத்த எல்சிஃபில் total greater than or equal to 200 and total less than 250 இருந்துச்சுன்னா print போயிட்டு ஸ்டேட்டஸ் பெஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட எல்ஸில் என்ன பண்ணுறோன்னா இதோட எல்ஸில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா print போயிட்டு ஸ்டேட்டஸ் எக்ஸலண்ட். ஓகேவா? 250க்கு மேலே பேசினால நமக்கு வந்து என்னென்னா எக்ஸலண்ட் தான். சரியா? ஸோ இது வந்து இங்கே வந்து கொடுத்தாச்சு. தென் இந்த இடத்துல ஒரு எல்ஸ் போடுறேன். இந்த எல்ஸ் வந்து நான் இந்த இடத்துக்கு இன்டென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே அதை வந்து இன்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் எல்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்கு இந்த இதுக்குள்ளே உள்ள எல்ஸில் வந்து இதாகுது. பட் ஐ வில் சேஞ்ச் தட் டு இந்த எல்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ டோட்டல் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? டோட்டல் வேல்யூ இஸ் போட்டுட்டு டோட்டல். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல டோட்டலை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள பிரிண்ட்டுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அதே தான் total value is total is equal to சரியா ஈக்குவல் டு 0 சம்திங். அதில் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ இதோட வேல்யூ ஃபுல்லாக நான் 0 பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு எல்ஸ் போட்டிருக்கேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, 0வாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த பிளாக் வந்து வந்துடும். ஓகேவா? ஐ வில் ரன் திஸ் ப்ரோக்ராம். இங்கே கீழே உள்ள இந்த நார்மல் எஃப்எல்ஸ் வந்து வேண்டாம், டெலிட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 0, டோட்டல் மார்க்கோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ டோட்டல் மார்க்கோட வேல்யூ வந்து என்னென்னா ஈக்குவல் டு 0 ஆர் டோட்டல் கண்டிஷன் வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி லெஸ் தென் 50 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணதே கரெக்ட் தான், நாட் ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம இங்கேருந்து ஒரு மார்க் எடுத்ததுனால நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னென்னு வரும்னா உள்ளே போயிட்டு நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மார்க் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டேட்டஸ் வந்து இதாகுது. அதில் 0
ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தா எரர் காமிக்குது. இட் இஸ் பிகாஸ் ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறனால நமக்கு அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ இன் தட் கேஸ் நமக்கு வந்து லெஸ் தேன் 50 அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 50 கண்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது, ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு அப்படின்ட்டு வருது. ஓகேவா? ஸோ இதே இங்கே 100 50 நம்ம இங்கே டோட்டல் வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம், மார்க் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணல. இப்போ நம்ம மார்க் வச்சு கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3 மார்க்கும் சேர்த்து பாஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இதாகணும் அப்படிங்கிற கம்பேரிஷன் போட்டிருந்தாலும் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரியா? ஸோ மூணுத்துக்கும் ஒரு ஆவரேஜ் மார்க். ஸோ 3யோட மார்க்கும் வந்து 50 இருந்துச்சுன்னா தான், அது 15 இருந்துச்சுன்னா 15 இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பாஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சோம் அப்படின்னா அந்த இதை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ 30. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து குட்டுன்னு வருது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மார்க்கோட வேல்யூ வந்து 300க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் மார்க் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். உண்மையிலே வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பண்ண 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் மார்க் வந்து 200 வந்திருக்கு. அதனால் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த 200க்குள்ளே பெஸ்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லூப். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து ஒரு கண்டிஷன் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட் பண்ணி எழுதிட்டு போய்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்து டோட்டல் வந்து நாட் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன். இதே இது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 3 மார்க்கோட வேல்யூ கம்பேர் பண்ணலாம். மார்க் 1 ஈக்குவல் டு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ஈக்குவல் டு 15 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா டோட்டல் வந்து செக் பண்ணணும். ஸோ தென் டோட்டல் 0 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து செக் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு சுவிட்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து கிடையாது. ஓகேவா? சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் வந்து ப்ராப்பராக கோர் பில்டிங்கில் வந்து சுவிட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎஃப் வந்து நம்ம வந்து சுவிட்சாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட கண்டிஷனை வச்சு நம்ம வந்து எல்சிஎஃப்பை வந்து நம்ம வந்து ஸ்விட்சிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகேம்மா. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா சேட்டில் கேளுங்க. ஓகேவா? ஓகேம்மா. ஸோ நம்ம வந்து நம்மளோட அடுத்த இதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்ப்போம். சரியா? அடுத்தது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூம்மா.